இந்த ஸ்விக்கி, அமேசான் பிரைம் இதெல்லாம் மாத்திரம் எங்கேருந்து வந்து நினைக்கிறீங்க நீங்கள்? இதோடைய ஆரிஜின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கிறிஸ்தவ அடிப்படையில் கொண்ட அதோடைய பேக்ரவுண்ட் கொண்டது தான். ஏன்னா அதோடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ரஃபேல் எஸ்பாசிட்டோ இந்த மாதிரியான பீட்சா உருவாக்குனவர் யார் அப்படின்னு நான் சொல்லும்போது, அது எவ்வளோ நன்மைக்காக உருவாக்குனாரு, இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் அது எவ்வளோ நன்மை இல்லாத மாதிரி ஆக்கி விட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அது ஏற்கனவே ஒரு ஒன் ஆஃப் த வீடியோஸில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்விக்கி, அமேசான், அதே மாதிரி ஏடிஎம்மோட விஷயங்கள், இந்த டோர் டெலிவரி, ஏடிஎம் மிஷின் இதெல்லாமே வந்து இதனுடைய பேக்ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கனாலும் தெரியும். பிரைஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர், ஏரன் மான்காமரி வார்ட் இப்படிங்கிறவர், இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களால் உருவாக்கின ரஃபேல் எஸ்பாசிட்டோ, இவங்க எல்லாமே வந்து இந்த டோர் டெலிவரி அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க முன்னெடுத்திருக்காங்க. அதாவது இவங்களுடைய உலகத்தில் ஹிஸ்டாரிக்கலாக நடந்திருக்கக்கூடிய மேஜர் இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸு, நலத்திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுசும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உன்னை போல பிறனையும் நேசி, உன்னை நேசிப்பு கூட பிறனையும் நேசின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு வாக்கியத்தின்படி அவர் வாழ்ந்து காட்டிய அந்த எடுத்துக்காட்டின்படி வாழ்ந்த கிறிஸ்தவர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் இந்த ஸ்விக்கி, அமேசான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட. இப்போ ஏடிஎம் மிஷின் சொன்னோம் இல்லையா, வெஸ்டர்ன் டாய்லெட்டு கண்டுபிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது மன ரீதியான, உடல் ரீதியான இந்த இன்டர் கனெக்டட்னஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மனம், உடல் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான காரணியாக இருக்குது இல்லையா. அப்போ நம்ம மனம், உடல், அதாவது சைக்கோ பயோ சோஷியோ எக்கனாமிக்ஸ் தான் முழுமையான ஒரு திட்டமாக இருக்க முடியும், நலத்திட்டமாக இருக்க முடியும் இல்லையா. வெறும் சோஷியோ எக்கனாமிக்ஸ்ன்னு பேசுவாங்க அந்த காலத்தில், அப்படி கிடையாது. சமூக அறிவியல், சமூக பொருளாதாரம், அது வந்து அறவைக்காட்டுத்தனமான விஷயங்கள். சைக்கோ பயோ சோஷியோ எக்கனாமிக்ஸ், அதாவது சைக்காலஜி கரெக்டாக பார்க்கணும், அதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி எவ்வளோ வழிவகுக்குது, அதுக்கான பயாலஜி எப்படி அதுக்கு காரலேட் ஆகுது, அதனுடைய சொசைட்டி எப்படி இருக்கும், அதனுடைய எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிளான ஹோல்சமான திங்கிங் கொண்டது தான் சைக்கோ பயோ சோஷியோ எக்கனாமிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது கிறிஸ்தவத்தில் சொல்லக்கூடிய, கிறிஸ்டியானிட்டி சொல்லக்கூடிய விஷயம். அப்போது ஏடிஎம் மிஷின் ஆகட்டும், ஸ்விக்கி போல ஆப்ஸ் ஆகட்டும், டோர் டெலிவரி சிஸ்டம் ஆகட்டும், வெஸ்டர்ன் டாய்லெட் ஆகட்டும், அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்போனால் சொல்லிட்டே போகலாம். டெலிவரி சிஸ்டம்ஸு, ஏடிஎம் மிஷினு, அந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு வீடியோ நம்ம கிறிஸ்தவ கண்டுபிடிப்புகளே என்னென்னு சொல்லிகிட்டே வரோம். பேனா, எல்லாத்துலேயுமே வந்து கிறிஸ்தவருடைய பங்களிப்பு, பேக்ரவுண்டு, அவங்களுடைய தன்னலமற்ற செயல்பாடுகள், ஜெனட்டிக்ஸ், கிரிகரி மெண்டல் அப்படிங்கிற ஜெனட்டிக்ஸ் உட்பட சயின்ஸு எல்லாத்துலேயும், ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எல்லாத்துலேயும், ஆர்கியாலஜி, எல்லா விஷயங்கள்லையும் வந்து தியாலஜி, ஃபிலாசபி, எல்லாத்துலேயும் கிறிஸ்தவருடைய பங்களிப்பு எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைக்கோ பயோ சோஷியோ எக்கனாமிக்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அதில் வந்து இப்போது உதாரணம் சொல்லப்போனால் ஒரு 3 வகையான விஷயங்கள்னால தான் உலகம் வந்து குறிப்பாக பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். நேச்சுரல் டிஸார்டர்னு ஒன்று இருக்குது, அதே பேர் அதர்ஸ் மேனிப்புலேஷன், அப்புறம் செல்ஃப் மேனிப்புலேஷன். இது 3மே வந்து ஏதோ ஒரு வகையில் நடந்துகிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் எங்கேயோ, அதாவது சொல்லப்போனால் நேச்சுரல் டிஸார்டருங்கிறது பைபிள் சொன்னது படி எப்படி ஃபாலன் ஹியூமன் நேச்சர் ஆகிடுச்சு, பர்ஃபெக்டாக படைக்கப்பட்ட உலகம், மனித குலம், உலகம் உட்பட எப்படி இது இம்பர்ஃபெக்டாக ஆச்சுங்கிறது பைபிள் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குறோம், பைபிளில் தான் பார்க்குறோம். ஏன்னா அதனுடைய ஆரிஜின்லேருந்து கடைசி வரைக்கும் அப்படி தான், அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. கோர்வையாக பைபிள் வந்து அது அந்த லைஃப் த்ரெட் வந்து கரெக்டாக எழுதப்பட்டிருக்கு, ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது நேச்சுரல் டிஸார்டர் எப்படி ஆச்சுன்னு அப்போ சொன்னேன். அப்போ ஃபாலன் ஹியூமன் நேச்சர் எப்படி ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்தது அதர்ஸ் மேனிப்புலேஷன், அதனால் ஏற்படுகின்ற அடுத்தவர்கள் ஏமாற்றுகின்ற காரியங்கள். இப்போது ஒரு சொசைட்டி அன்ஹெல்த்தி ஆகி அப்புறம் ஹெல்த்தி ஆக்குறோங்கிற பேரில் பண்ணக்கூடிய விஷயங்கள், மெடிசின்ஸு, இதெல்லாம் பண்ணுறது வந்து கிறிஸ்தவ மெடிசின், அதாவது கிறிஸ்தவ சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நலத்திட்டத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நலத்திட்டத்துக்காக கண்டுபிடிக்கும் போது அது கெட்டவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, மோசமான எண்ணங்கள் உள்ளவங்க, ஈவில் பீப்புள். அப்படி மெடிசின் மாஃபியா, ஃபார்மசி மாஃபியான்னு தனியாக இருக்குது. அப்படி மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட வரலாறுகளும் உண்டு. ஆனால் இப்பயும் இருந்துகிட்டு இருக்கு. மெடிக்கல் மாஃபியான்றது இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில், மெடிசின் டிபார்ட்மெண்ட்டில், எல்லா துறையிலையும் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. அரசு, பொலிட்டிக்கல் இதில், ப்ரைவேட் இதில், எல்லாத்துலேயுமே ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் அது இன்னும் நிறைய இருக்குது. அதனால் போதும்னு நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ப்ரெட்டு வச்சுருக்காங்க. ப்ரெட்டு வந்து அந்த காலத்து ப்ரெட்டு மாதிரி கிடையாது. இப்போது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ச்சில் உண்டாக்குறாங்க.
அது வந்து டயபெட்டிஸ்க்கோ தொடர்ந்து சாப்பிடும்போது டயபெட்டிஸ்க்கு வழிவகுக்கும், இன்சுலின் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். முன்னெல்லாம் வந்து சால்ட்டு, வாட்டர், அடுத்தது ஃப்ளவர், இப்படி வச்சு தான் ரொம்ப நேச்சுரலான விஷயங்களை வச்சு தான் ஒரு பிரெட் கூட தயாரிப்போம். இன்னைக்கு எல்லாத்துலேயுமே ப்ராசஸ்ங்கிற பேரில் எல்லாத்துலேயும் கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணுறது, எல்லாத்துலேயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்கிற பேரில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது, எல்லாத்துலேயும் வந்து பண நோக்கத்தோடு பார்க்கறது அப்படிங்கிறப்போ அந்த சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டி சைக்காலஜிக்கு அங்கே வந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வெறும் பயாலஜி, எக்கனாமிக்ஸ், சொசைட்டின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே மாரல் லா கிடையாது, அங்கே கடவுள் பயம் கிடையாது, அடுத்தவர்களுடைய நலனை கெடுக்கிறோங்கிற ஒரு குற்றுணர்வு இல்லாமல் போயிடுது, தப்பு செஞ்சு பழகிடுறாங்க, பாவம் செஞ்சு பழகிடுறாங்க, அந்த பிரச்சனைகள்லாம் ஆயிடுது. அப்போது நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு கடைக்கு போனால் கூட ஆர்கானிக் பிரெட் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நம்ம போகிறோம், கடைக்கு போகிறோம், அங்கே ஆர்கானிக் பிரெட் இல்லை, அப்போ சொல்லிட்டு வரோம். நம்ம அட்லீஸ்ட் அங்கே வாங்கி தான் வைக்கல, நம்ம அவங்ககிட்ட பேச்சுவாக்கில் கான்வர்சேஷன்லாம் அது வாங்கி வைங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஏன்னா அது வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரிஃபார்ம்ஸ் வந்து நம்ம உரையாடல் கான்வர்சேஷன்ஸ் மூலமாகவே பண்ணலாம். அப்படிப்பட்ட அன்னைக்கு டாக்ஸியில் போயிட்டு இருந்தோம், ஒருத்தர் வந்து ஒரு கிட்னி தான் இருக்குன்னு சொல்லி சொன்னார் ஒரு டிரைவர் பேசிகிட்டே போகும்போது. அப்போது ஆனாலும் அவருடைய உணவு முறை பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா, கருவாடு அதிகமாக சாப்பிட்றது, டெய்லி நான்வெஜ் சாப்பிட்றது, அந்த மாதிரி இருக்குது. ஒரு கிட்னியில் வந்து அது எவ்வளோ தாங்கும்? அப்போ நான் சொன்னேன், ஃபைபர் எடுத்துக்கணுங்கண்ணா, இவ்வளோலாம் ஆயிலியே சாப்பிடக்கூடாது, இவ்வளவு வெளியில் தான் டிரைவிங்கில் வெளியில் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கிட்னி இன்னொருத்தருக்கு டொனேட் பண்ணிட்டாரு, நல்ல விஷயமா இருந்தாலும் அவருடைய இருக்கிற கிட்னியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லையா, இல்லை கேர்லெஸ்ஸா, இல்லை டைம் கிடைக்கலையான்னு தெரில. பட் கொஞ்சம் சாப்பிட்டாலும் நியூட்ரிஷியஸாக நல்ல நம்ம அதை காஷியஸாக ஜாக்கிரதை உணர்வோடு சாப்பிடணும், உணவு எடுத்துக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அப்புறம் டாக்ஸி இருந்து நம்ம இறங்கி போனோம். ஒரு இடத்துல போய் இறங்கி போனோம். அந்த மாதிரி நம்ம பேசுகிற இடங்கள்ல ஆட்டோ டிரைவர்ஸு, டாக்ஸி டிரைவர்ஸு, பேசுகிற இடங்கள்ல கடைக்காரங்கிட்ட நம்ம ஒரு நமக்கு பாதிச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் அடுத்தவங்களுக்கு இருக்கும். அப்படி ஒரு நோக்கோட நம்ம பேசணும் ஒரு உரையாடலை. சும்மா நமக்கு தெரிஞ்சது, நம்ம படித்து வச்சுருக்கோம், நிறைய தெரியுதுங்கிறதுக்காக காட்டிக்கிறதுக்காக பேசக்கூடாது. நமக்கு அக்கறை இருக்கிற அன்பு, அக்கறையை, பொறுப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள் நம்ம கொடுத்துருக்க பொறுப்பை கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு போகணும். அதில் ஒரு சின்ன சஜஷன், சின்ன ஐடியா கொடுக்குறது, ஐடியாஸை வந்து நம்ம வந்து வாசிச்சதை சொல்கிறது, வரலாறுகளை சொல்கிறது, சயின்டிஃபிக்காக ஃபிலசாஃபிக்கலாக நன்மைகளை பேசுறது இல்லையா. அப்போ நல்ல விஷயங்களை பேசணும், பகிரணும். அப்படிங்கும்போது அதுக்கான முன்னெடுப்புகள், ஆர்வம், இதெல்லாமே வந்து கடவுள் கொடுக்குற அன்புனால தான் அதை செய்ய முடியும். அதனால் வெறுமனே சோஷியோ எக்கனாமிக்ஸ் வந்து உருப்படாது. பயோ சோஷியோ எக்கனாமிக்ஸ் அதுக்கு வந்து சைக்காலஜிலேருந்து அதை வந்து அணுகணும், பெர்ஸ்பெக்டிவ் அணுகணும். அப்படிங்கும்போது அதர்ஸ் மேனிப்புலேஷன் அது பார்த்தோம். நேச்சுரல் டிஸார்டர், அதர்ஸ் மேனிப்புலேஷன், இன்னொருத்தர் எங்கேயோ உளுந்தோட சரியான எண்ணெயில் போடலைன்னா யாருக்கோ எங்கேயாவது டிசென்ட்ரி ஆகிடும் இல்லையா. அப்போ அதர்ஸ் மேனிப்புலேஷன். அப்புறம் செல்ஃப் மேனிப்புலேஷன் சொல்லப்போது என்ன ஆகிடுது, அவங்களுடைய கேர்லெஸ்னஸ்ஸு, நெக்லிஜென்ஸு, என்னத்தை போய் வாழ்ந்து அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் வாழ்கிறது சரி வராது. அவங்களே சரியாக நேசிக்காதப்போ அடுத்தவங்க எப்படி அதிகமாக அவங்க அதே மாதிரி அவங்கள மாதிரி நேசிக்க முடியும் இல்லையா. இப்போ நம்மளை நேசிக்கிறோம் அப்படின்னா அடுத்தவங்களையும் அதே மாதிரி நம்ம அப்போ தான் நேசிக்க முடியும். அப்போ நம்ம யாருன்னு நம்மளோட ஐடென்டிட்டி யார் அப்படிங்கும்போது மேட் இன் தி இமேஜ் ஆஃப் காட், கடவுள் சாயலில் படைக்கப்பட்டோன்னு கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் நம்ம நேசிக்கும் பொழுது நம்ம டெம்பிள் ஆஃப் காடாக இருக்கிறோம், நம்ம சர்ச் ஆஃப் காடாக இருக்கிறோம், நம்மளே கடவுள் வாழும் ஆலயமாக இருக்கிறோம். ஆலயம், சர்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்மளுடைய நலன்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களுடைய நலனையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு சுபாவம் வந்து ஹேபிச்சுவலாகவே நம்ம அப்படி இருப்போம். அப்படி கடவுள் வந்து நம்மளுடைய ஃபைன் டியூனிங், நம்மளை எப்படி டியூன் பண்ணுறாரோ அதே மாதிரி அடுத்தவங்களையும் நம்ம டியூன் பண்ணணும், அவங்களுக்கும் நம்ம வந்து நன்மைகளை சொல்லணும், நன்மைகளை செய்யணும் அப்படிங்கிற இந்த கார்லேட்டிவ் திங்கிங்கில் நம்மளை வந்து தொடர்ந்து வச்சுருப்பார். அதுக்கான முன்னெடுப்புகளை வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும்.